சனாதன தர்மம். ஆயிரக்கணக்கான மனிதர்களுள் யாரோ ஒருவர் முக்தியடைவதற்காக முயற்சிக்கிறான். முயற்சிக்கின்ற நல்லவர்களில் யாரோ ஒருவன் இறைவனை உள்ளபடி அறிகிறான். நிலம், நீர், அக்னி, காற்று, வானம் இவை பஞ்சபூதங்கள். மனம், புத்தி, அகங்காரம் என்ற இறைவனுடைய பிரகிருதி 8 விதமாக பின்னப்பட்டிருக்கிறது. மூலப்பொருள், கூட்டுப்பொருள் என்று 2 உண்டு. வானம், அக்னி மூலப்பொருள். நீர், நிலம், காற்று இந்த 3ம் மற்றவைகளுடன் கலந்து கூட்டுப்பொருளாக உள்ளன. மேலே சொன்ன 8ம் கீழானது. இதிலிருந்து வேறான இறைவனுடைய மேலான பிரகிருத்தியை அறைவாயாக. இந்த பிரபஞ்சம் இதனால் தாங்கப்படுகிறது. எல்லா உயிர்களும் இந்த 2 யோனிகளை பிறப்பிடமாக கொண்டுள்ளது. மேலே சொன்ன 8 மற்றும் பிரகிருதி இறைவன் பிரபஞ்சம் முழுவதற்கும் வெளிப்படுவதற்கும் அதுபோல் பிரபஞ்சம் முழுவதும் ஒடுங்குவதற்கும் காரணம். இறைவனை விட மேலானது வேறு ஒன்றுமில்லை. நூலிலே மணிகளை கோர்த்து வைத்தது போல பிரபஞ்சத்தில் உள்ள அணு முதல் அண்டம் வரை அனைத்தும் இறைவனில் கோர்க்கப்பட்டிருக்கின்றன. இறைவன் நீர்களில் ரசமாகவும், சந்திர சூரியர்களில் ஜோதியாகவும், எல்லா வேதங்களில் பிரணவ மந்திரமாகவும், வானத்தில் ஒலியாகவும், மனிதர்களில் ஆண்மையாகவும் இருக்கிறான். இறைவன் மண்ணில் நறுமணமாகவும், தீயில் சுடராகவும், எல்லா உயிர்களிலும் ஜீவனாகவும், தபஸ்விகளின் தவமாகவும், எல்லா உயிர்களுடைய ஆதி வித்தாகவும், புத்திமான்களின் புத்தியாகவும், தேஜஸ்விகளின் தேஜஸாகவும் இருக்கிறான். இறைவன் பலவான்களுடைய ஆசையும் ராகமும் நீங்க பெற்ற பலமாகவும், உயிர்களிடத்தில் தர்மத்திற்கு முரணாகாத காமமாகவும் இருக்கிறார். இன்னும் சத்துவகுணத்தில், ரஜோகுணத்தில், தமோகுணத்தில் உருவான பொருட்கள் அனைத்தும் இறைவனிடமிருந்தே தோன்றியவைகள் என்று அறிக. இவைகள் அனைத்தும் இறைவனை சார்ந்துள்ளன. ஆனால் இறைவன் அவைகளை சார்ந்து இல்லை. முக்குணங்களால் உருவான பொருட்களால் மயங்கி இதற்கு மேலாக இருக்கும் அழிவற்றவனான இறைவனை மனிதர்கள் அறிவதில்லை. உண்மையில் குணங்களால் ஆன இந்த தேவமாயை தாண்ட முடியாதது. யார் இறைவனை சரணடைகிறார்களோ அவர்களே இந்த மாயையை தாண்டுகிறார்கள்.